ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுரேஷும் மதியும் போகும்போது எல்லோரும் ஒன்றா போனாலும் வரும்போது 2 பேரும் தனியாக தான் வருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாச்சும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு நம்ம மலரும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நினச்சி அவங்க போயிட்டு வரட்டும் அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. ஆனால் இங்கே இவங்க 2 பேரும் வழக்கம் போல் எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டு தான் வராங்க. மதியம் சுரேஷும் கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு தான் வராங்க. சுரேஷ் ஆச்சு அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டோன்னு விட்டுருக்கணும். ஆனால் அவர் அப்படி செய்யாதது அவருடைய தப்பு தான். ஸோ மதிக்கு இதனால கோவம் வந்துட்டு ஸோ அவங்க சாப்பிடாம 2 வாழைப்பழம் வாங்கி கொடுத்து சாப்பிட்லான்றாங்க. நான் வாங்க கொடுத்தப்போ ஃப்ரைட் ரைஸை வேணான்னு சொல்லி வேஸ்டேஜ் பண்ணிவிட்டு இப்போது வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றியா பசிக்குதுன்னு, அப்போ அங்கேயே சாப்பிட்டுக்கலாம்ல அப்படின்றாங்க. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற அளவுக்குலாம் என் வயிற்றில் இடம் இல்லை, நான் ஏதாச்சும் சிம்பிளாக சாப்பிட்லான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் அதை சாப்பிட விடாமல் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன போதும் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே வராங்க. என் அண்ணன் என்ன வாங்கி கொடுத்தாலும் எண்ணெய் அப்படியே சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அண்ணன் வாங்கி கொடுத்ததா மனசார சாப்பிட்றாங்க. ஏன் உனக்கு அது அப்படி இருக்கணும்னு தோணலை, நான் எது சொன்னாலும் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்க சண்டை போடுற அப்படின்றாங்க. உங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தது உங்கள் அன்னைக்கு பிடிச்சதா, அவங்க அன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தாங்க, அவங்க சாப்பிட்டாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஃப்ரைட் ரைஸ் வேணாம் அதுதான் சாப்பிடணுமா, ஏன் வாங்கி கொடுக்குறது எல்லாத்துலேயும் மிச்சம் இருக்குல்ல அதை சாப்பிட்டா பத்தாதுன்னு கேட்குறாங்க. ஏங்க அவங்க இந்த வீட்டில் எவ்வளோ வேலை செய்கிறாங்க, ஒரு இடத்துல வெளியில் போயிருக்கிறோம், எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், அப்போ அவங்களும் அவங்களுக்கு பிடிச்சதை ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு நினச்சாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? நம்ம எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறத அவங்க சாப்பிடணுன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக்கும். நம்ம மட்டும் என்ன அவ்வளோ குறைச்சலாக போயிட்டாங்களா? இந்த வீட்டு மருமக தானே, எல்லாரும் அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு மாறாமல் கரெக்டாக என்ன வேணுமோ அதை சாப்பிட்றாங்க, நாம் மட்டும் இப்படி சாப்பிட்றோமேன்னு அவங்களுக்கு எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டிருக்கோம். அதனால தான் கடைசி நிமிஷத்தில் ஃப்ரைட் ரைஸும் உங்கள் அண்ணனே அவங்களுக்கு பிடிச்சதை சொன்னாங்க, அவங்களும் வாங்கி சாப்பிட்டாங்க. அப்போ நான் எனக்கு பிடிச்சதை நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, நீங்கள் எனக்கு பிடிச்சதா வாங்கிக்கோன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க? அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றதை நீங்கள் எப்பவுமே யோசிக்க மாட்டீங்களா? நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான் எல்லாருமே இருக்கணும்னு நினச்சா எப்படி? ஃபேமிலியாக அப்படி தான் இருக்கீங்க. பரவாயில்ல, உங்கள் அண்ணன் வேறு மாதிரி இருக்கார், நீங்கள் தான் உங்கள் அப்பா அம்மா மாதிரி அப்படியே உரிச்சு வச்சுருக்கீங்க, அவங்க என்ன பேசுகிறாங்களோ அந்த குணம் எல்லாம் அப்படியே இங்கே ஒட்டிக்கிட்டு வந்துடுச்சு, அதான் அப்படியே பேசுகிறீங்க அப்படின்றாங்க. ஏய் வேணாம், ஏதாச்சும் பேசணுன்னு வச்சுக்கோ அரைஞ்சிருவான் அப்படின்னு சுரேஷ் கை ஓங்குறாரு, பயங்கரமாக கோவப்படுறாரு. இந்த அடிக்கிற வேலைலாம் இங்கே வேணாம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நான் இறங்கி என் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்றாங்க. இவகிட்ட போய் பேசுகிறோம் பாரு, இவ திங்கட்டும் திங்க கட்டி பட்னியாக இருக்கட்டும்னு விட்டுருக்கணும் அப்படின்னு சுரேஷ் ஒரு பக்கம் கோவமாக கார் கண்ணாடியை ஒரு குத்திட்டு அமைதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென்ஷனாக உட்காந்துக்கிறாரு. வாழைப்பழத்தை வாங்கிட்டு டிரைவர் வந்துட்டாரு, இந்தாங்கம்மான்னு வாழைப்பழத்தை கொடுத்ததுக்கப்புறமா மதியம் அதை சாப்பிட்டுட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பழ தோலை வந்து தூக்கி போட்டுட்டு சாப்பிட்டுட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கும் கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுறாங்க. வந்த உடனே 2 பேரும் அவ்வளோ கோவத்தோட எரிச்சலோடும் வராங்க. வீட்டில் அவங்களோட அப்பா அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, பாக்கியராஜும் மலரும் மட்டும்தான் இருக்காங்க, பாப்பாவும் தான். இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே பாப்பா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சித்தி சித்தப்பா அப்படின்னு. சித்தப்பா நீங்கள் எப்போ வருவீங்க நான் கேட்டுகிட்டே இருந்தேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாமா அப்படின்றாங்க. இல்லைடாமோ இப்போ தானே சித்தப்பா வந்தேன், முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அதனால தான் சித்தப்பா இவ்வளோ அவசரமாக வந்தேன், நாம் காலையில் விளையாடலாம் இல்லைன்னா நைட்டுக்கு விளையாடலாம், இப்போ நான் போயிட்டு வரணுமா, எனக்கு ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது ட்ராவல் பண்ணி வந்தது அப்படின்றாங்க. இங்கே பாருக்குட்டி வாங்க, அதான் அம்மாவும் அப்பாவும் இருக்கும்ல, சித்தப்பாவுக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறாருல்ல, வா அப்படின்னோட பாப்பாவை இறக்கி விட்டுட்டு கோவமாக சுரேஷ் உள்ளே போடுறாரு. மதியுமே வந்த கையோடய பேக் கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. வா மதி, என்னப்பா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க? மதி என்ன ட்ராவலிங் எல்லாம் ஒரே ஜாலி தானே அப்படின்றாங்க. அது நீங்கள் வேறு ஏங்க அப்படின்றாங்க. என்னப்பா என்னாச்சு, சுரேஷ் எதுனா உங்ககிட்ட கோவப்பட்டானா அப்படின்றாங்க. எதுக்கு தான் போகணுன்னு இருக்குது, பேசாமல் இங்கே இருந்துருக்கலாம், நான் அப்போவே சொன்னேன் வேண்டான்னு, நீங்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பினீங்க, அவர் கூட போனால் ஜாலியாக இருக்கும், நாங்கள் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு. அவர் கூட தனியாக போகும்போது தான் அவரோட குணம் என்னன்றது எனக்கு புரிய வருது. நீங்கள்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி உங்கள் தம்பியும் உங்கள் குழந்தைனாரும் அவ்வளோ ஒன்றும் நல்லவர் கிடையாது, எனக்கு பிடிச்ச விஷயத்த கூட செய்ய விட மாட்டேன்றாரு அப்படின்னு மதி கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. சுரேஷ் ரெடி ஆகிட்டு வெளியில் வராரு. சுரேஷ் என்னடா ஆச்சு உங்களுக்குள்ள, எதுக்குடா மருதிக்கிட்ட கோவப்பட்டா அப்படின்றாங்க. ஓ வந்த உடனே ஸ்கூல் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி அப்படியே அந்த பழக்கம் ஒத்திக்கிச்சா, கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சா அப்படின்றாங்க. இங்கே பாரு சுரேஷ், ஏன் தேவையில்லாமல் பேசுகிறேன், மதி ஒன்றும் நடந்ததை எதையும் வேணும்னே சொல்லலாம், நாங்கள் கேட்டதுனால தான் சொல்லிச்சு, நீ என்ன பண்ண அப்படின்றாங்க. நான் ஒன்றும் வேணும்னே எதையும் வந்த உடனே வத்தி வைக்கல அப்படின்றாங்க. உங்கள் கூட ஏண்டா வந்தோன்னு இருக்குது அப்படின்றாங்க. ஆமாம் எனக்கு கூட தான் உங்க கூட ஏண்டா போனோன்னு இருக்குது, நான் மட்டும் தனியாக போய் தனியாக டிரைவர் கூட வந்திருக்கலாம், நிம்மதியாக பாட்டு கேட்டுட்டாச்சும் வந்திருப்பேன்,
இருப்பேன், உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு வெறும் தொல்லையாச்சு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு நேரம் ஆகுது, உங்ககிட்ட நின்று கத்திக்கிட்டுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அண்ணி, நான் வரேன் அப்படின்னு கிளம்பிட்டே இருக்காரு சுரேஷ். நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போடா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை அவகிட்டே கேட்டுக்கோங்க, அவள் தானே கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சுரேஷ் போயிட்டே இருக்காரு. அப்போ தான் என்னங்க இது, இவங்க 2 பேரும் தனியாக போகிறாங்க, சந்தோஷமாக இருந்துட்டு வரவாங்கன்னு பார்த்தா 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறாங்க, என்னங்க நடந்திருக்கோம் அப்படின்றாங்க. தெரியலையே மலரு அப்படின்னு பாக்கியராஜ் நின்றுட்டுருக்கவும், சித்தி ஏன் கோவமாக இருக்கீங்க, சித்தப்பா அவங்கள திட்டுனாரா அப்படின்றாங்க. குழந்தை கேட்குற கேள்விக்கு மதியால் பதில் சொல்ல முடியுமா? ஸோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா குட்டினோட அம்மா வந்து விளையாடுறதுக்காக போயிடுறாங்க. அப்போ தான் இங்கே மலர் இருந்துக்கிட்டு, என்னாச்சு மதி, ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்றாங்க. வர வழியில் அவர் பசிக்குதுன்னு கடையில் நிறுத்தினார். காலையிலே கோமதி அம்மா வீட்லேயே அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்தோம், எனக்கு அதிகமாக ஒன்றும் பசிக்கல, லைட்டாக ஏதாச்சும் சிம்பிளாக எனக்கு பிடிச்சதை சாப்பிடலான்னு நானும் கூட போனேன். ஆனால் அங்கே போனவர் எனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கணும்ல, என்னை எதையுமே கேட்காம அவராக 2 ஃப்ரைட் ரைஸு சில்லி சிக்கனும் ஆர்டர் பண்ணி இதுதான் நீ சாப்பிட்ணுன்னு சொல்கிறாரு. எப்படிங்க அவ்வளோ சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் என்னால் வயிறு நிறைய இருந்துச்சு, அவ்வளோ சாப்பிட்ற அளவுக்கு என்னால் சத்தியமாக முடியல, நான் வேண்டவே வேண்டாம் நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஒரு கோச்சிக்கிட்டு வர வழியில் நான் வாங்கி கொடுத்தா நீ சாப்பிட மாட்டியான்னு சண்டை போட்டுட்டு வராங்க. அப்படி நீங்களே சொல்லுங்கள், எனக்கு பிடிச்சிருந்தா தானே சாப்பிட முடியும் அப்படின்றாங்க. இந்த சுரேஷ் ஏன் இப்படி பண்ணுறான், வேண்டான்னா விட்டுருக்க வேண்டியது தானே, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோன்னு அதை கேட்டு வாங்கி கொடுக்குறத விட்டுட்டு அவனுக்கு பிடிக்கிறது தான் நீயும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறான்னா அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்னு அவன் நினைக்கிறான். வரட்டும் மதி, நான் அவங்ககிட்ட பேசுகிறேன், நீ போய் ரிலாக்ஸ் ஆகு, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாப்பா, இப்போ தானே வந்திருக்கேன்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. மதி உள்ள அப்படின்னு உடனே லக்கேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போகிறாங்க. எங்கே இந்த சுரேஷ் இப்படி இருக்கான், மதியை நான் கொஞ்சமாக சுரேஷ் நல்ல பையன்னு சொல்லி மதியோட மனசை மாற்ற எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் இந்த சுரேஷ் ஏன் அப்படிங்க பண்ணுறான்? கோமதி அம்மா வீட்டில் எல்லாரும் வந்தவங்க மீனாவும் ராஜியும் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்கன்னு தெரியுமா? மீனா தான் நிறைய ஐடியா கொடுத்தா, இந்த மாதிரி காதல் ஜோடியெல்லாம் சேர்த்து வைக்க அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இதான் அவகிட்டேருந்து நான் அரைகுறையாக கற்றுக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களை 2 பேரும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா இப்படி சண்டை போடுறாங்களேங்க அப்படின்றாங்க. எல்லாம் நமக்கு புரியுது, ஆனால் அவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேனுது அப்படின்றாங்க. எல்லாருமே நாமளே ஆகிடுமா பாக்கியராஜ், நாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் அவங்க அப்படி இல்லை, கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்றாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு லவ் பண்ணிட்டுமே அப்படின்றாங்க. அவங்கள பார்த்தா கல்யாணம் பண்ணிவிட்டு லவ் பண்ணுற மாதிரியே தெரியுது, என்ன என்னமோ சண்டை தான் போட்டுட்ருக்காங்க. வேணாம் விடுங்க பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் வெளியில் திண்ணியில் உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மதியம் உள்ள ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு பயங்கர கோவத்தோடு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் மெதுவாக வெளியில் வந்தாங்க. இவங்க இங்கே உட்காந்து இருக்காங்க, வாப்பா அப்படின்னு இவங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் சும்மா உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் ஆளையே காணோம் யாரும் அப்படின்றாங்க. யார் கேட்குற அப்படின்றாங்க. அதான் அத்தையும் மாமாவும் கேட்குறியா அப்படின்னு உடனே ஆமான்னு உடனே அவங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிருக்காங்க, கோயில் ஏதோ அபிஷேகமாக போய் பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காங்க அப்படின்றாங்க. அதான் வீடியோ சைலண்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படியே அவங்களுடைய அப்பா அம்மா குணம், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் வீட்டில் உங்களை எப்படி அவங்க வேலை வாங்குறாங்களோ, உங்ககிட்ட எப்படி நான் சொல்கிறதா சரி நீ இதுதான் செய்யணும்னு பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் அவருமே, கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. ஆனால் ஒன்றுங்க, இவர் மட்டும்தான் மாற்றமாக இருக்கார். நல்ல வேளை நீங்கள் இவ்வளோ கதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க, அதனால தான் நீங்கள் கொஞ்சமாச்சு நிம்மதியாக இருக்கீங்க மனசுக்குள்ளே. ஆனாலும் நீங்கள் படுற கஷ்டத்தை என்னாலையும் பார்க்க முடியுது, இந்த அளவுக்கெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக யாராலையும் முடியாது, எல்லாம் என் நேரம்னு மதி சொல்லிட்டு இருக்காங்க. விடுப்பா கோவப்படாத, அவங்ககிட்ட நான் பேசினா புரிஞ்சுப்பான் அப்படின்றாங்க. சத்தியமாக யார் பேசினாலே அவர் புரிஞ்சுக்கிற ஆளே கிடையாது. நீங்கள் ஏன் எனக்காக டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அவர் எப்படியோ போயிட்டு போட்டோம், எனக்கெல்லாம் அதில் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் விடுங்க, நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணதே கிடையாது, அவர் கூட ஏண்டா போகணும் இருந்துச்சு, அவ்வளோதான், இனிமேல் எதுவுமே கிடையாது, விட்டு வேலையை பாருங்கன்னு மதி பாக்கியராஜ்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் இங்கே உட்காந்துக்கிட்டு கோமதி அம்மா வீட்டில் இன்னும் பிரச்சனை இல்லைல்ல மதி, நான் உங்ககிட்ட ஃபோன்லேயே சரியாக பேச முடியல, ரொம்ப பெரிய ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுச்சா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக பிரச்சனையை முடிக்கிறதுக்கு இவர் தான் கரெக்ட் வழியே இருந்தார். ஸோ அங்கே பெரிய சுச்சுவேஷனில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, நம்ம ராஜியோடைய வீட்டுக்காரர் தான் இங்கே வந்திருக்காரு, இவர் கூட ராஜியோட வீட்டுக்காரர் எதிர்ச்சியாக மீட் பண்ணியிருக்காரு. ராஜியோடைய அப்பாவுக்கு கேன்சராம், ஸோ உடம்பு சரியில்லாமல் அவர் பிரச்சனையில் இருந்திருக்காரு. கதிர் அவரை கூட்டிகிட்டு வந்து என் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 வீட்டுக்குமே 2 பேருமே தெரியக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க, அதனால தான் யாருக்குமே தெரியாமல் அவர் கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு. ஆனால் அதை ராஜியோடைய அப்பா சைடு வீட்டாளுங்க அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட கதிர் கோவப்பட்டாங்க போல இருக்குது. அவங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறதுனால ஸோ அவர் தான் கூட்டிகிட்டு
கூட்டிகிட்டு போய் ஏதோ பண்ண பார்த்தாரு, கடத்திட்டுலாம் போயிட்டாருன்னு பெரிய சண்டையாக இருந்துச்சு. ஆனால் ராஜுவோடைய மாமனாரை கூட்டிகிட்டு போய் கதிரோட அப்பா கிட்ட இவர் விஷயத்த சொன்னார். நான் இப்படி தான் மீட் பண்ணேன், அவருக்கு உடம்பு சரியில்லை, கேன்சர், அதனால தான் உங்கள் பையன் கூட்டிகிட்டு போயிருக்காரு, தேவையில்லாமல் பெரிய பிரச்சனை ஆக வேணான்னு இவர் சொன்ன உடனே அவரும் போய் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை பெருசாகாமல் சாதாரணமாக பேசி முடிச்சுட்டாரு. அதை பேச ஆரம்பிச்சது தான் சண்டை அப்படியே ஆரம்பிச்சிடுச்சு. நான் அவரை பாராட்டினேன், ஒரு விஷயம் செஞ்சாருன்னு. ஒரு விஷயம் ஏதாச்சும் நல்லதாக செஞ்சால் அடுத்த நிமிஷம் இப்படி ஏதாச்சும் செஞ்சிடுறாரு, அப்படி கோவமாக வருது அப்படின்றாங்க. சரிப்பா விடு விடு, ஏங்க சுரேஷ் மேலே இவர் ரொம்ப கோவமாக இருக்கா, நம்ம சுரேஷை பற்றி பேச்சை எடுக்கக்கூடாது அப்படின்றாங்க மலர் இருந்துக்கிட்டு. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த பேச்சை விட்டுடுறாங்க. நீ இல்லாமல் பாப்பா ரொம்ப மிஸ் பண்ண மதி, நீ எங்கே எப்போ வருவேன்னு கேட்டுகிட்டே இருந்தா அப்படின்றாங்க. அப்படியாடா குட்டி வா அப்படின்றாங்க. பிரச்சனை பெருசாகாமல் முடிஞ்சிடுச்சுல, அதுவே சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்று, கோமதி அம்மா அவங்க வீட்டில் எல்லோரும் இங்கே இருந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீரே இப்போ வெறிச்சோடி போய் கிடக்கு. இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் உங்கள் அம்மாவும் அப்பாவும் அப்படி தாம் தும்முன்னு குதிக்கிறாங்க அப்படின்றாங்க. இருக்காத பெண்ண, கோமதி அம்மாவும் ராஜு மீனாவும் இங்கே இருந்த வரைக்கும் இவங்க என்ன சொன்னாலே அதுக்கு எதிர்க்க மாறாதான் கோமதி அம்மா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கேட்குற ஒரு கேள்விக்கும் முகத்தில் அடித்த மாதிரி பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க போயிட்டாங்கல்ல, இருக்காதா பெண்ண, அந்த கோவத்துலேயும் கடுப்புலையும் பேச தானே செய்வாங்க அப்படின்றாங்க. எப்படி மதி இவ்வளோ கரெக்டாக புரிஞ்சிருக்க, உண்மையிலே அத்தையும் மாமாவும் அப்படி தான் பேசினாங்க, அவங்கெல்லாம் ஒரு ஆளா பொம்பளையா மாமியார் மாதிரியா நடந்துக்கிறாங்க, மருமக கூட எப்படி எல்லாமோ நடந்துக்கிறாங்கன்னு அப்படியே டைரெக்டாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படியெல்லாம் இல்லை தானே, உண்மையிலே ரொம்ப நல்லவங்க தானே மதி, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை இவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க அப்படி நடந்துக்கிறதுனால தான் உனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கா, நாங்கள் என்ன உங்களுக்கு கொடுமையாக பண்ணுறோன்னு கேட்குறாங்க அப்படின்றாங்க. இல்லையா பெண்ண, இவங்க இல்லைன்னு சொன்னால் அது சரின்னு ஆகிடுமா அப்படின்னு மதி பேசவும், என்ன உங்கள் தம்பியை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் இவ்வளோ பேசுகிறோம் 2 பேரும் முன்னாடியே உட்காந்துக்கிட்டுன்னு கோவம் வருது அவங்களுக்கும் அப்படின்றாங்க. மதி இருந்துக்கிட்டு பாக்கியராஜை பார்த்து, சே நான் ஏன்ப்பா கோவப்பட போகிறேன், அவங்க அப்படி தானே எனக்கே தெரியாதா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கோமதி அம்மாவும் பிடிக்கலன்றது எனக்கு பார்க்கில் சண்டை வந்தப்பவே நல்லா தெரிஞ்சிச்சு, கோமதி அம்மாவும் நல்லா தான் நடந்துக்கிட்டாங்க, அம்மாவும் கோமதி அம்மா மாதிரி கொஞ்சம் மனசு மாதிரி நடந்துட்டு தான் இருக்கலாம், ஆனால் அவங்க அப்படி நடக்காமல் மலர வேலை வாங்குறது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது, அது அவங்க சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. கோமதி அம்மா வீட்டு சைடில் அவங்க பண்ணுற எல்லாமே இவங்களுக்கு தப்பாகவும் தோணுது, என்ன பண்ண முடியும், விடுப்பா சரியாயிடும்ன்றாங்க. இது எனக்கு என்னமோ இது சரியாகிற மாதிரி தெரியல, அப்பாடா அவங்க போயிட்டாங்கன்னு அடுத்து இவங்களை எப்படி வேலை வாங்கலான்னு தான் நினைப்பாங்க, ஆனால் இவங்களும் ரொம்ப பாவம் அப்படின்றாங்க. நீங்களாச்சு எல்லார மாதிரியும் கோவப்பட்டு பேசாமல் இவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பாகவும் பாசமாகவும் நடந்துக்கோங்க அப்படின்னு. நான் என்றைக்கு என் புருஷன் என்கிட்ட கோவப்பட்டு சண்டை போடுறான்னு சொல்லியிருக்கேன், அவர் சண்டையே போட்டாலும் என்றைக்குமே நான் என் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன் மதி அப்படின்னு தான் மலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி போட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காதவங்க, கப்பல்ஸாக இருந்தால் உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு பொறாமப்படுற அளவுக்கு தான் பாக்கியராஜும் மலர் 2 பேரும் நல்லா இருக்காங்க. மலர் அந்த அளவுக்கு பாக்கியராஜை பார்த்துக்கிறாங்க, அதே மாதிரி தான் பாக்கியராஜும் மலரை பார்த்துக்கிறாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. சுரேஷும் டியூட்டி முடிச்சுட்டு முக்கியமான வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வாடா சுரேஷ் அப்படின்றாங்க. அப்படியே மதிய பார்த்த உடனே முறைக்கிறாங்க. என்னடா வந்ததும் வராதம்மா எதுக்குடா இப்போ முறைச்சிட்ருக்க அப்படின்னும், ஒன்றும் இல்லை அண்ணி பசிக்குது சாப்பாடு வைக்கிறீங்களா அப்படின்றாங்க. ஆமாம் மதி, நான் வேறு நீ வந்ததுலேருந்து உனக்கு என்ன வேணும்னு கூட கேட்கல, உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்றாங்க. எனக்கு எதுவும் வேண்டாங்க, நான் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. சரி சுரேஷ் நீ போய் உட்கார, என்ன சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு. இருமலர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மதி நீ போப்பா, நீயே போய் சாப்பாடை வை அப்படின்றாங்க. அண்ணி சாப்பாடை வச்சா வைக்கிட்டோம், இல்லைனா அண்ணியை பேசிட்டு அனுப்புங்க, அண்ணி வந்து சாப்பாடை வைக்கிட்டோம் அப்படின்னு சுரேஷ் சொல்லிட்டுருக்காரு. என்னங்க இது, நீங்களும் மீனா மாதிரி ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்களா, ஆனால் பார்த்தீங்களா எதுவுமே நடக்கலை, மீனா மாதிரியெல்லாம் உங்களுக்கு டேலண்ட் வராதுங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, நான் போய் சுரேஷ்க்கு சாப்பாடை வச்சுட்டு வரேன்னு போகிறாங்க. என்னத்தை சொல்லிட்டு போகிறாங்கன்னு மதி கேட்கவும், அது இல்லை ஒன்றும் இல்லைப்பா, நான் மலர்கிட்ட கொஞ்சம் பேசலான்னு நினச்சேன், மலரும் இன்றைக்கெல்லாம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காளா, சரி நீயாச்சும் சுரேஷ்க்கு சாப்பாடு போடுவேன், கொஞ்சம் நேரம் அம்மா அப்பா வீட்டில் இல்லை அந்த நேரம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கட்டும் மலருன்னு நினச்சேன், ஆனால் அவனுக்கு உண்மையில இருக்கிற கோவத்தில் நீ சாப்பாடு வைக்க வேணான்னு சொல்லிட்டு போகிறான். சரி விடுப்பா அப்படின்றாங்க. நீங்கள் எதை நினச்சி இப்படி சொன்னீங்கன்னெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் நீங்களே சொல்லியிருந்தாலும் நான் அவருக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறி இருக்க மாட்டேன், அப்புறம் அதுக்கு ஏதாச்சும் குத்த சொல்லுவார், எதுக்கு அப்படின்னுறாங்க. மதியம் உள்ளே எழுந்திரிச்சு போயிடுறாங்க. பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ சரியில்லை அப்படின்னு உட்காந்துட்ருக்காங்க. உடனே அவங்களோட அத்தையும் மாமாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பாவும் அம்மாவும் வாங்கப்பா வாங்கம்மா அப்படின்றாங்க. என்னடா
சுரேஷ் வந்துட்டான் போல இருக்கு அப்படின்றாங்க. ஆமாப்பா அவன் அப்போவே வந்துட்டான், வந்து எது முக்கியமான வேலை இருக்குன்னு வெளியில் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்றாங்க. கோயிலெல்லாம் நல்லா பார்த்தீங்களாப்பா, சாமி கும்பிட்டீங்களான்னு கேட்கவும், நல்ல தரிசனம்டா பாக்கியராஜ், இந்த மாதிரி கோயில் குளம்னு எங்கேயாச்சும் போனால் தானே, நீங்களும் போகிறீங்களே விளையாடுறதுக்கு காசு கறியாக்கிட்டு சும்மா செலவு பண்ணிட்டு அப்படின்னு பேச்சுக்கிட்டே உள்ளே போகிறாங்க. மலர் வந்து சாப்பாடு வச்சுட்ருக்காங்க, மதிய ரூமில் இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கவும் சுரேஷ், வாடா சுரேஷ் எப்போ வந்த அப்படின்றாங்க. நான் எப்போ வந்துட்டேப்பா, நீங்கள் 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்றாங்க. நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்டா, இந்தாங்க திருநீர் எடுத்துக்கோங்கன்னு எல்லாருக்கும் திருநீர் கொடுத்துட்ருக்காங்க. திருநீர் வச்சுக்கிறாங்க. ஆமாம், எங்கே மகாராணி கூப்பிட்டா தான் வருவாங்களாமா, கூப்பிட முடியாதா அப்படின்றாங்க. மதி அத்தை கூப்பிட்றாங்கன்னு உடனே வெளியில் வராங்க. திருநீர் எடுத்து வச்சுக்கணும், உடனே திருநீரும் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, சுரேஷ்க்கும் மதிக்கும் இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகுமா, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.